பாறைகளால் சூழப்பட்ட ஒரு கடலுக்கடியில் அழகான அலைமகள் என்ற கடல் கன்னி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஆழ்கடல் பற்றிய பல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அவளுக்கு மனிதர்கள் வாழும் உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அலைமகள் ஒவ்வொரு நாளும் கடலின் மேற்பரப்பிற்கு வந்து சூரிய ஒளியையும் பறவைகளின் ஒலியையும் ரசிப்பது வழக்கம். அவளுக்கு மின்னி என்ற ஒரு விசுவாசமான டால்பின் நண்பன் இருந்தான். மின்னி அலைமகள் எங்கே சென்றாலும் அவளை பின்தொடர்ந்து அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தது. மின்னி ஒரு சிறந்த நீச்சல் வீரனாகவும் வேகமாக பயணம் செய்யும் ஆற்றல் கொண்டவனாகவும் இருந்தான். ஒரு நாள் கடலின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த ஒரு சிறிய படகில் அலைமகள் ஒரு அழகிய மனித இளவரசனை கண்டாள். அவன் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பெரும் புயல் வீசியது. புயலின் வேகத்தில் படகு உடைந்து இளவரசன் கடலில் விழுந்தான். அலைமகள் எந்த தயக்கமும் இன்றி இளவரசனை உடனடியாக காப்பாற்ற விரைந்தாள். அவளுடைய நண்பனான மின்னி அவளை விட வேகமாக சென்று இளவரசனை சுற்றி வந்து அவனை மூழ்காமல் இருக்க உதவியது. அலைமகள் இளவரசனை கடற்கரைக்கு இழுத்துச் சென்று ஒரு பாறையின் மீது பாதுகாப்பாக படுக்க வைத்தாள். இளவரசன் சுயநினைவு இழந்திருந்ததால் யார் அவனை காப்பாற்றியது என்று அவனுக்கு தெரியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அலைமகள் மீண்டும் அதே கடற்கரைக்கு வந்தாள். அவள் இளவரசனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்தாள். ஆனால் கடற்கரையில் ஆபத்தான சுறா ஒன்று கரைக்கு அருகில் நீந்துவதை கண்டாள். அலைமகளின் உயிரை காக்க வேண்டும் என்று நினைத்த மின்னி அந்த சுறாவுடன் சண்டையிடத் தொடங்கியது. தன் வாளை வேகமாக அசைத்து ஒரு பெரிய சுழலை உருவாக்கி சுறாவை ஆழ்கடலுக்கு விரட்டி அடித்தது. அலைமகள் மின்னிக்கு நன்றி கூறினாள். அலைமகள் ஒரு மந்திரவாதியிடம் சென்று தன் கடல் கன்னி வாளை மனித கால்களாக மாற்றிக்கொண்டாள். அவள் இளவரசனை சந்தித்தாள். ஆனால் அவளால் பேச முடியவில்லை, தவித்தாள். எனினும் அவளுடைய நண்பனான மின்னி அவள் அருகில் இருந்து அவளுடைய மன உணர்வுகளை இளவரசனுக்கு உணர்த்த உதவியது. மின்னி தனது மந்திர ஒலி அலைகள் மூலம் இளவரசனின் கனவுகளில் அலைமகள் அவனை காப்பாற்றிய காட்சியை உருவாக்கியது. இளவரசன் அந்த கனவை கண்டதும் அவனை காப்பாற்றியது அலைமகள் தான் என்பதை புரிந்து கொண்டான். இளவரசன் அலைமகளின் நண்பை ஏற்றுக்கொண்டு அவளை திருமணம் செய்து கொண்டான். அவர்களின் திருமணம் முடிந்த பிறகு அலைமகள் தன் நண்பன் மின்னிக்கு நன்றி கூறினாள். அவர்களின் திருமணம் முடிந்த பிறகு அலைமகள் தன் நண்பன் மின்னிக்கு நன்றி கூறினாள். அவளுடைய உண்மையான அன்பை கண்டறிந்த இளவரசன் கடலுக்கும் நிலத்துக்கும் இடையே ஒரு பாலத்தை அமைத்து கடல் கன்னி, டால்பின்கள் மற்றும் மனிதர்கள் அனைவரும் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ உதவினார். கதையில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் படிப்பினை என்னவென்றால், விசுவாசமான நட்பை என்றும் மறக்கவே முடியாது.